ஹர ஹர நம பார்வதி பதஜே. தென்னாடுடைய சிவனே போற்றி. ஜெய் நர்மதா மையா கி. நர்மதே ஹர், நர்மதே ஹர், நர்மதே ஹர். ஸ்மிருதே சகல கல்யாண பாஜனம் யத்ர ஜாயதே புருஷத்தமஜோ நித்யம் ரஜாமி சரணம் ஹரிம். யஸ்ரீவோ நாம ரூபாப்யாம் யா தேவி சர்வமங்களா தயோகோ சம்ஸ்மரணாத் பும்சாம் சர்வதோ ஜெயமங்கலம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே ஜனா சுகினோ பவந்து. ஒரு அற்புதமான ஒரு புண்ணிய பூமி நர்மதா பரிக்கிரமால பர்வானி பட்வானி அப்படிங்கிற ஒரு ஆச்சரியகரமான ஒரு இடம். அது நம்மளுடைய பாரத தேசத்துல எங்க நாம தேடிண்டு போனாலும் அங்க ஒரு சிவலிங்கம் இருக்கும், அங்க ஒரு விஷ்ணுவுக்கு சன்னதி இருக்கும், அங்க ஒரு தீர்த்தம் இருக்கும், அந்த இடத்துல ஒரு ஸ்தல விருட்சம் இருக்கும். இதெல்லாம் அந்த ஸ்தலம் அந்த இடத்துக்கு எதுனையாவது அது ஒரு புராண விசேஷத்துவத்தோட அதுல இருக்கும். அது மாதிரி நாம இப்போ உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த மகத்தான புண்ணிய பூமி நிறைய அற்புதங்களையும் அனுகிரகங்களையும் தரவல்லது. நர்மதா பரிக்கிரமா பண்ணிட்டு வரத்தே தான் இந்த இடத்துக்கு வரலாம். நாம இல்லைன்னா இதை தேடிண்டு இங்க நாம யாரும் வரப்போறது கிடையாது. இல்ல இதை தேடி பார்த்து இங்க இது மாதிரியான ஒரு விசேஷத்துவம் இருக்கா அப்படின்னு எங்கேயாவது நாம தேடினோம்னா அதுவும் கிடைக்காது. அப்பேற்பட்ட ஒரு விசேஷமான ஒரு மகத்தான இடம் அது. அது என்ன விசேஷமான இடம்னு திரும்ப திரும்ப சொல்றேல. அப்படி என்ன அப்படின்னா, பகவானுடைய அனுகிரகம் கலியுகத்துல உடனே பகவானை நாம அனுபவிக்கணும் அப்படின்னால் நாமங்கள் தான். அனுஷ்டானம் பண்றோம், அதுலதான் விட்டுட்டு போயிடுறோம். யாக யஜ்ஞங்கள் பண்ணிடுறோம், லோபம் ஆயிடுறது. ஆனா பகவானுடைய நாமா சதா சர்வ காலம் ஜபிச்சுட்டு இருக்கலாம். பகவானுடைய நாமா ராத்திரி சொல்லலாம், பகல்ல சொல்லலாம், சாயந்தரம் சொல்லலாம். நாம எப்படி இருந்தாலும் அந்த சந்தர்ப்பத்துல பகவானுடைய நாமாவை சொல்லணும். அப்படி பகவானுடைய நாமா, பகவான் பரமாத்மா தன்னுடைய பரிபூர்ணமான அவதாரத்தை சம்பூர்ணம் பண்ணிட்டு கிளம்புறத உத்தவர் பகவான் கிட்ட போய் கேட்கிறார், ஹே கிருஷ்ணா, பரந்தாமா ஹிருதய கமலவாசா, உம்முடைய காலத்துல உன் கூடயே இருந்தோம், பார்த்தோம், பழகினோம், பேசினோம், அனுபவிச்சோம். ஐயோ வைகுண்டத்துக்கு கிளம்புறேங்கிற, எங்களெல்லாம் விட்டுட்டு போறேங்கிற, வேணா கூட வாங்குற, மேற்கொண்டு இனிமேல் இருக்கிறவல்ல வழி என்ன அப்படிங்கிறதே பகவான் ஒரு ரகசியத்தை சொன்னாராம். எல்லாருக்கும் ரொம்ப அதி சூக்ஷ்மம், அதி ரகசியம். ஆனா யாரும் சொல்ல மாட்டா, நான் என்னுடைய நாமாவளியே ஒளிஞ்சின்னு இருக்கேன். கலியுகத்தினுடைய வார்த்தையே ஹரைர் நாமைவ 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 மம ஜீவனம் கலோ நாஸ்தேவ 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 கதிரண்யதா. கலியுகத்துல வேற கதி கிடையாது. அதனால பகவானுடைய நாமாவில பகவான் ஒளிஞ்சின்னு இருக்க. பகவான் பெரிய மலை, ஆனா பகவானுடைய நாமா ஆபரணங்கள். அதனால பகவானுடைய நாமாவை யாரால பறக்க சொல்ல முடிகிறதோ அப்பப்போ பண்ணக்கூடிய மனசுல ஏற்படக்கூடிய கிளேசங்களை கூட அந்த நாமா சரி பண்ணி விடுறது. இத பண்ணலாமா வேண்டாமான்னா ஒரு பகவான் நாமா. ஒருத்தர் பார்க்கறதே பகவான் நாமம். அதாவது கலிபுருஷன் பரீட்சித் மகாராஜாவுடைய காலத்திலேயே பிரவேசிக்க ஆரம்பிச்சுட்டார். பரீட்சித் மகாராஜாவுடைய ஜனனம் உத்தரையனுடைய கர்ப்பவாசத்துல இருக்கிறத அஸ்வத்தாமனால ஏவப்பட்ட ஒரு அஸ்திரமானது போய்
அந்த கர்ப்பத்தையே கருக்கிடும் அப்படிங்கிற நிலையில பகவான் அந்த கர்ப்பத்தை காப்பாத்தி கொடுக்கறதே அந்த கர்ப்பவாசத்துல இருக்கக்கூடிய கர்ப்ப சிசு யாருன்னு பரீட்சை பண்ணதுனாலேயே அந்த குழந்தைக்கு பரீட்சித்து அப்படின்னு பேர். ஆக இந்த பரீட்சித்தினுடைய ராஜ்யம் எப்படி இருந்ததுன்னா, அந்த தேசத்துல யாருக்குமே சிரமம் கிடையாது, யாருக்குமே வியாதி கிடையாது, எங்கேயுமே பஞ்சம் கிடையாது. அப்படி ஒரு தேசம் இருந்தது. அப்படித்தான் இருக்கணும். ராஜா எப்படி இருக்கணும்னா, ராஜ புரோகிதன் என்ன சொல்றானோ அதை கேட்கணும். ஒரு தர்மபத்னி எப்படி இருக்கணும்னா, புருஷன் என்ன சொல்றாலோ அதை கேட்கணும். ஒரு சிஷ்யன் எப்படி இருக்கணும்னா, ஆச்சாரியன் என்ன சொல்றாலோ அதை கேட்கணும். ராஜானாம் ராஷ்டிரஜம் பாவம் ராஜபாபம் புரோஹிதம் பர்த்தாரம் ஸ்திரீகிருதம் பாவம் சிஷ்ய பாவம் குரும் விரஜேத் அப்படிங்கிறது. அதாவது யார் பண்ணக்கூடிய பாவங்கள் யார போய் சேர்றது அப்படின்னு இருக்கு. அதனால அந்த ராஜா பரீட்சித்துங்கிற ராஜாவாகப்பட்டவர் ராஜ்ய பரிபாலனம் பண்றத அப்பவே கலிபுருஷன் எப்படிடா பிரவேசம் பண்ணலாம், எந்த வகையில பிரவேசம் பண்ணலாம் அப்படின்னு காத்துட்டே இருக்கான். ஆனா பரீட்சித்தினுடைய தர்மராஜ்யத்துல ஒன்னும் பண்ண முடியல. ஒரு சந்தர்ப்பத்துல அதே பரீட்சித் மகாராஜா அடர்ந்த வனாந்தரத்திலேருந்து தன்னுடைய நகரத்துக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம். சாயந்தர நேரம் வெகு தொலைவில் அவன் வந்தான். அங்க ஒரு சின்ன குடில் இருந்தது. ரொம்ப தாகம் எடுத்தது. எங்கேயாவது தீர்த்தம் பருகினா தேவையில்லையே இறங்கினா. உள்ள போய் பார்த்தார், யோக நிஷ்டையில தொங்கு தொங்கு கிழமா ஒரு பெரியவர்த்தர் உட்கார்ந்துட்டு இருக்கார். சமீகருங்கிற மகரிஷி உட்கார்ந்துட்டு இருக்கார். அவருடைய ஆசிரமம், அவருடைய உடம்பு அங்க இருக்கே தவிர அவருடைய ஆன்மா அங்க கிடையாது. ஒரு போய் தட்டி எழுப்பி எனக்கு குடிக்க கொஞ்சம் தீர்த்தம் கூட. அவர் திரும்பி பார்க்கல. ஒரு தடவை 2 தடவை கேட்டு பார்த்தான், திரும்பினா. மனுஷன் நாமெல்லாம் ஒருத்தர் ஒரு காரியம் பண்ணலைன்னா கோவப்படுவோம், ஒன்னும் ராஜா ஒன்னும். திரும்பி பார்த்தாக்க பக்கத்துல ஒரு விருட்சம், காஞ்ச விருட்சத்து மேல செத்த பாம்பு ஒண்ணு கடந்தது. என்ன நினைச்சானோ தெரியல. நாம் அதாவது நமக்கு நேரம் நன்னா இருந்ததுன்னா விரோதி கூட நமக்கு சாதகமா இருப்பான். நேரம் நன்னா இல்ல அப்படின்னா சிநேகிதன் கூட விரோதியா மாறிடுவான். ஏன்னா எல்லாத்தையுமே முடிவு பண்றது யாருன்னா காலம், நேரம். அதற்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய பகவான். அதனாலதான் சதா சர்வ காலமும் பகவான் நாமாவை ஜபிச்சுட்டே இரு. நீ எந்த சந்தர்ப்பத்துல பகவான் நாமாவை ஜபிச்சுட்டே இருக்கையோ அந்த சந்தர்ப்பத்துல உனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பகவான் உனக்கு பக்கத்துல இருந்து அனுகூலம் பண்ணி உன்னை காப்பாத்தி கொடுத்துருவான். நீ கொஞ்சம் கூட கவலைப்படணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படிதான் பகவானுடைய நாமா இருக்கு. திரும்பினா செத்த பாம்பு எடுத்தான், அம்பு நுனியில எடுத்து அவருடைய கழுத்துல போட்டுட்டு போயிட்டான். தேய்ச்சியா நடந்தது. அவன் பண்ணணுங்கிறது பண்ணல, தேய்ச்சியா பண்ணிட்டான். சந்தர்ப்பத்துல கோவப்படுவோம், யார்கிட்டயாவது எதையாவது பேசிடுவோம். அப்புறமா யோசிப்போம், நாம இதை பேசினோமா. இந்த கோபம் இருக்கு பாருங்க, எங்க கொண்டு போய் விடும்னே தெரியாது. கோபம் பாபம் சண்டாலம்ங்கிற. கோவப்பட்டா அவன் யாருன்னா அவன் தான் சண்டாலனா, வேற யாரும் சண்டாலன் கிடையாது. யார் கோபமே படாம இருக்காளோ அவள மாதிரியான ஒரு மகரிஷி யாருமே கிடையாது லோகத்துல. தன்னோட அரண்மனைக்கு வந்தான், ஆசுவாசப்படுத்தி உட்கார்ந்துன்ற போதுதான் ஞாபகம் வந்துதான், ஆஹா எவ்வளவு பெரிய தப்ப பண்ணிட்டோம். கலிபுருஷன் காத்துட்டே இருக்கானே, எப்படி பிரவேசம் பண்றது அப்படின்னு காத்துட்டே இருக்கானோ, எப்படி பிரவேசம் பண்றது அப்படின்னு காத்துட்டு இருக்கான். இப்பதான் யோசிச்சான், இவ்வளவு பெரிய தப்பா பண்ணினோம், பண்ணலாமா, நாம போய் பண்ணலாமா, சரி எது தப்பு எது, இது எப்படிலாம் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்த நாம இதை போய் பண்ணலாமா. என்னைக்குமே சரி பண்ணினாலும் தப்பு பண்ணினாலும் நாம என்ன நினைப்போம்னா, பகவானே தெரியாம இதை பண்ணிவிட்டேன் அப்படின்னு நினைச்சுப்போம். அது மாதிரி பரீட்சித்து இப்படி ஒரு சாதாரணமா உட்கார்ந்துட்டு யோசிக்கிறது. யோசிச்சுட்டு இருக்கிறத யாரு கழுத்துல மாலையா பாம்ப போட்டானோ அந்த மகிழ்ச்சி வாசல் எடுக்கிறது.
அவரை பார்த்த உடனே அவன் நடுநடுங்கி போட்டான். உடம்பெல்லாம் அவனுக்கு அவன் பண்ணின அந்த வெக்கி தனகுனிஞ்சு அவர் சரணத்துல போய் விழலாம். அவனை தட்டி கொடுத்து எழுப்பி விட்டு அவன் அப்படியே கூனி குறுகி போய் நிற்கிறான். அப்ப இந்த ரிஷி சொன்னார், ஹே ராஜன்னு, நீ வந்த சந்தர்ப்பத்துல நான் அங்க இல்லப்பா, நான் இருக்கேன்னு நீ நினைச்சுட்ட. உடம்பு இருக்கு இல்லையா, உடம்புல இருக்கக்கூடிய ஆத்மா பல இடங்கள்ல பல இடத்துக்கு போகும், அது மாதிரி நான் இல்லப்பா. ஒரு ராஜா வரத்தை வரவேற்காததுங்கிறது பெரிய தப்பு. ஆனா அதுக்கு நீ பண்ணின காரியம் இருக்கு பத்தியா, அது ஒன்றும் பெருசு கிடையாது. ஆனா பாரு, நீ அண்ணன்ட்ட போன என் புத்திரன் வந்துட்டான், உன்ன மாதிரி அவனும் கோவக்காரன்டா. வந்தவன் என்ன தெரியுமா பண்ணினா, கையில கொஞ்சம் தீர்த்தத்தை விட்டான். எங்க அப்பா கழுத்துல யாரு செத்த பாம்பை போட்டாலோ அவளுக்கு இன்னிலேருந்து 7வது நாள்ல தக்ஷகங்கர சர்பத்தினால தீண்டி மரணமானது சம்பவிக்கட்டும்னு சாபம் கொடுத்துட்டான். அதை சொல்லிட்டு போகிறதுக்கு தான் வந்தேன், உன்னை நிகாப்படுத்துறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு ராஜா அழ ஆரம்பிச்சாராம். செத்து போறதுக்காக அழ ஆரம்பிக்கல. 7 நாள்ல பர்த்டே நாம எல்லாம் கொண்டாடிடுறோம் அழகா. ஆனா டெத் டேன்னு ஒண்ணு தெரிஞ்சு கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன வேணாலும் நடக்குங்கிறது தெரியாது. பயம் உள்ளுக்குள்ள போய் அப்படி தொத்தின்றுத்து அப்படின்னா அடுத்தடுத்த நொடி பொழுது பயமா தான் இருக்கும். ஆனா அந்த ராஜா என்ன தெரியுமா பண்ணாரா, பெரிய அபவாதம், இதற்கு இந்த தண்டனை சரி, ஆனால் பகவான அடையணும் ஜென்மா அடுத்ததுக்கு. அதுக்கு என்ன வழி, பகவான அடையறதுக்கு என்ன வழி, எதை பண்ணினால் பகவான அடையலாம்? யாக யஜ்ஞத்தினால அடைய முடியுமா, பூஜை பண்ணினா அடைய முடியுமா, ரிஷிகள்கிட்ட போய் உட்கார்ந்துட்டு பக்தி சத்தையோட எதையாவது கேட்டு தெரிஞ்சின்றால் பகவத் சரணத்தை அடைய முடியுமா? என்ன வழி? யார் யாரையோ கூப்பிட்டான், ஒண்ணுமே கிடைக்கல. அப்பதான் கங்கா தீரத்துல வியாச பகவானுடைய புத்திரன் சர்வ வியாபினம் ஈசானம்னு எல்லா இடத்துலையும் காற்று மாறி எப்படி கலந்துருக்கோ அது மாதிரி இருக்கிற காரணத்தினாலேயே அவருக்கு சுகபிரம்மம் அப்படின்னு பேர். அவர் காத்துன்னு இருக்க நல்ல சிஷ்யன் வேணுமே அப்படின்னு. நல்ல விஷயம் சொல்றதுக்கு மனுஷா கிடைச்சிடுவா, ஆனா கேட்கறவா குறைஞ்சுட்டு இருக்கா. யாரும் உட்கார்ந்து கேட்கறது கிடையாது, உட்கார்ந்து கேட்கறதுங்கிறது குறைஞ்சு போயிடுது. இந்த காலத்திலேயே கேட்கறதுக்கு ரொம்ப குறைச்சல், ஓடி போயிடுவா. ஏன்னா இந்த மூளையும் இந்த மனசும் ஒரு நேர்கோட்டுல இருந்தால் பகவான் அடையலாம். இந்த மூளையும் மனசும் தனித்தனியா பிரிஞ்சு இருக்கிறத என்ன பண்ண போறோம்னு தெரியாது. மூளை மனசு உடம்பு 3 ஒண்ணா இருந்தால் இலக்க போய் அடைய முடியும். இது 3 ஒண்ணாக்கி தரது என்னது அப்படின்னா பக்தி. எதை பண்ணினாலும் அதற்கு தேவை பக்தி. நீ யாகம் பண்றியா, பக்தியோட பண்ணணும். ஸ்ரார்த்தம் பண்றியா, அதற்கு ஸ்ரத்தங்கிற பக்தி தேவை. ஆனா பக்திக்கு துணை வேற ஒண்ணுமே இல்லை, பக்திய பக்தியோட பண்ணணும் இல்லையா? அது மாதிரி இந்த பக்தியோட பண்றதுக்கு ஒரு நல்ல சிஷ்யன் தேடி வந்தான். ஹரித்வாருக்கு சமீபத்துல இருக்கக்கூடிய கங்கா நதிக்கரையில திவ்யமான ஒரு ஓடத்துல ஞான சூரியன் பிரகாசிச்சால் எப்படி இருக்குமோ அப்படி பிரகாசமாக உட்கார்ந்து இருக்கக்கூடிய சுகபிரம்ம மகரிஷி பரீட்சித்துக்கிட்ட பகவானுடைய அவதாரத்திலேருந்து ஆரம்பிச்சு ஸ்ரீமத் பாகவத புராணம்ங்கிறத சொல்லி 7வது நாள் தக்ஷகன்கிற அந்த சர்ப்பம் கிட்டக்க தக்ஷகன்கிற பாம்பு கிட்டக்க வரத்த பரீட்சித்தனுடைய சரீரமே திவ்யமான விமானம் ஏத்திண்டு பகவானாவே மாறித்து. இது என்ன சம்பந்தம் இல்லாம ஒரு பரீட்சித்தனுடைய ஒரு விவரணத்தை பத்தி இப்ப பேசிட்டு இருக்கமே, இது எது எந்த இடத்துல எங்க எப்படி தொடர்பாக போறது இருக்கு இல்லையா? அப்பேற்பட்ட பரீட்சித்து வைகுண்டத்துக்கு கிளம்பின பிற்பாடு அவனுடைய புத்திரன் ஜனமேஜயன் சின்ன குழந்தை, அவனுக்கு ராஜ்ய விவகாரங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து சரியான வயசு வந்ததும் அவனை ராஜ்யத்துல உட்கார வைக்கிறத தன்னோட பூர்வீகாலெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அதனால வரவாழ்கிட்டெல்லாம் கேட்பான், எங்க அப்பா என்ன பண்ணினா. வர மகரிஷிகள் எல்லாம் சொல்லுவா, தர்மபுத்திரர் அவருடைய வம்சத்துல வந்தவன் பாணி ராஜசூய யாகம் பண்ணியிருக்கார், பகவான் கிருஷ்ணனை சிம்மாசனத்துல உட்கார வச்சு
அவருக்கே எல்லாத்தையும் பண்ணி சக்கரவர்த்தியாக அவரை பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி எல்லாத்தையும் பண்ணின அந்த வம்சத்துல வந்தவன்ப்பா. உங்க அப்பா பிறந்ததே பகவானுடைய திவ்யமான சரணம் பட்டு பேர்பட்டவப்பா. வரவாலாம் சொல்லுவா. கேட்க 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 ரொம்ப ஆனந்தம். ஒரு சந்தர்ப்பத்துல ஒருத்தர் வரவர் சொன்னாராம், எல்லாம் சரிதான், ஆனா அந்த தக்ஷகன்கிற அந்த பாம்பு இப்படி பண்ணிருக்க கூடாது உங்க அப்பா வந்துட்டு ஒருத்தர் விட்ட. அப்பதான் அது என்ன, அதாவது நல்லது போய் சேர்றதுக்கு ரொம்ப தாமசமாகும், ரொம்ப கஷ்டம், ரொம்ப. ஆனா பொல்லாதது இருக்கு பாருங்களேன், அது உடனே உள்வாங்கும், டக்குன்னு போய் அது உடனே நின்றுடும். பகவான் மறதி கொடுத்துருக்கிறது ஒரு பெரிய வரம். நிறைய பேருக்கு தெரியாது, சுவாமி எனக்கு மறதி இருக்கு அப்படின்னா ரொம்ப வரம். ஏன்னா கெட்டது எல்லாத்தையும் மறந்து விடலாமே, வேண்டாம் அது எல்லாத்தையும் மறந்து விடலாமே. அம்பாளுக்கு அர்ச்சனை லலிதா அஷ்டோத்திரத்துல நேத்துக்கு ஒரு நாமாவளி, காமக்ரோதாதி ஷட்வர்க்க நாசிஞ்சை நமஹா. அம்பிகே உன்னுடைய சரணத்துல ஒரு புஷ்பத்தை போடுறேன், காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் எனக்கு நிவர்த்தி பண்ணிவிட. அப்படி இருக்கு. இந்த ஜனமேஜயன் என்ன பண்ணா, வரவாள்கிட்டெல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டா அது எப்படி ஆச்சுன்னு. உடனே அவனுக்கு ஒரு ஒரு எண்ணம் தோணித்து, ஒரு சர்பயாகம் ஒண்ணு பண்ணினால் தேவல அப்படின்னு. உடனே சர்பயாகத்துக்கு அதற்கு தகுந்த ஆச்சாரியாலாம் வரவழைக்கப்பட்டா. ஒரு பெரிய யாக குண்டம், அதுல சர்பயாகம். எங்க அப்பாவோ ஒரு பாம்பு தீண்டு விடுத்துனா விட்டுடக்கூடாது, ஒரு பாம்பை விடக்கூடாது, இருக்கிற எந்த பாம்பையும் விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணி சர்பயாகம் பண்ண ஆரம்பிச்சான். இவெல்லாம் பண்றா. இந்த யாகத்துல ஆகுதிகள் கொடுத்துன்னு இருக்கிறதே பார்த்தா எங்கெங்கயோ இருக்கக்கூடிய சர்ப்பங்கள்லாம் வருது, ஏதேதோ வருது. இவெல்லாம் பண்ணிட்டே இருக்கா. ஜனமேஜயன் உட்கார்ந்து இருக்க. அப்படி உட்கார்ந்து இருக்கிறதே கேட்கிறாராம். இதுக்கு நடுவுல தேவகுரு பிரகஸ்பதி வந்து சொல்றார், அதெல்லாம் வேண்டாம்ப்பா, நிறுத்திடு, வேண்டாம், இது ஏதோ எல்லாமே விதி கர்மா காலம் இதுகிட்ட இருக்கிறத, அதனால இத பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, நீ நிறுத்தணும். கேட்கல. ரித்விகளை பார்த்து கேட்டாராம், இந்த பாம்பெல்லாம் வந்துன்னு இருக்கு விழுந்துன்னு இருக்கு, சரி எங்க அப்பாவை தீண்டித்தோன்னா அந்த தக்ஷகன் வந்துட்டானா? இல்லைன்னா. ஏன்னா வேற ஒண்ணும் இல்ல, அவன் தேவலோகத்துல தேவேந்திரன்ட்ட அடைக்கலமாயிருக்கான், அதனால அவன் இன்னும் வரல. உட்கார்ந்து இருக்கிற ஜெயன் சொன்னாரா, அப்படின்னா மந்திர பலம் அவ்வளவுதானா, இந்திரனோட சேர்த்து தூக்குனானா. நாம யாருடைய சரணத்தை பிடிக்கிறோங்கிறதா ரொம்ப முக்கியம். பெரிய சபையில திரௌபதியினுடைய சேலைய உருவின் இருக்கிறத அந்த இடத்துல நின்னுண்டு 2 கைய தூக்கி, ஹே பகவானே, ஹே பரமாத்மா, துவாரகா நீலயாசுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதம்னு பகவானுடைய சரணத்தை 2 கைய தலைக்கு மேல தூக்கி உண்டை விட்டால் எனக்கு வேறு கதி இல்லை அப்படின்னு பகவானோட சரணத்தை பிடிச்சால் பகவான் அங்க இல்ல, துவாரகையில இருக்கிறவன் அங்கேருந்து அனுகிரகம் பண்றான். அது மாதிரி இந்த தக்ஷகன் யாருடைய சரணத்தை பிடிக்கிறோம்னு தெரியாம தேவேந்திரனுடைய சிம்மாசனத்துல ஒரு காலை சுத்தின்னு உட்கார்ந்து இருக்கான். உட்கார்ந்து இருக்கிற ரித்விக்ல ஒருத்தர் சொன்னாராம், இந்திராய ரக்ஷகாய சர்பாய ஸ்வாஹா அப்படின்னு. இவர் சொன்னாரோ இல்லையோ, இந்த மந்திர வத்து தேவேந்திரன் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சிம்மாசனத்தோட தூக்கிட்டுதான். தேவேந்திரன் அவன் பார்த்தான், விட்டா தொட்டா போறன்ட்டு, அவன் போனா போட்டான், சிம்மாசனம் போனா போறது அப்படின்ட்டு அவன் ஓட இது கிளம்பி வர ஆரம்பிச்சுதான். இது வேலையே வந்துட்டு இருக்கு. தக்ஷகன் இன்னும் சில நாழிகையில அக்னியில வந்து சேர போறான். இப்படி நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்துல அந்த யாகசாலையில ஒருத்தர் பிரவேசமானார். மகான்கள்லாம் பிரவேச வார்த்தை எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த இடமே நிகம கல்பதரோர் கலிதம்னு அந்த இடம் சொல்ல முடியாது, அவ்வளவு பரம சுகமா இருக்கும் இந்த மகான்கள். அப்படி ஒருத்தர் உள்ள பிரவேசமாற, உள்ள வரத்துக்கு முன்னாடி அவருடைய தேஜஸானது அந்த யாகசாலையே வேற மாதிரி மாத்துறது. அது வரைக்கும் பார்த்தா வெறும் பொசுங்கின நாத்தம் இருந்தது. இவர் உள்ள வரத்தே பார்த்தா ஒரு ஆனந்தம். ராஜா சிம்மாசனத்திலிருந்து இவ்வளவு ஜாஜல்யமா நம்ம யாரையும் பார்த்தது இல்லையே.
அப்படின்னு ராஜா இறங்கி ஓடி வர, ராஜ பத்னி ராஜ புரோகிதா ரித்விக் பூர்ண கும்பம் இத்தனுடைய வர, அவர் உள்ள வர, அவரை பார்த்த உடனே ஒரு ஆசனத்தை கொடுத்து உட்கார சொல்லி அவருக்கு பாத பூஜை பண்ணி பிரதட்சணம் பண்ணி ஒரு நமஸ்காரம் பண்ணா 2 அட்சதை எடுத்து தள்ள போட்டு தீர்க்காயுஷ்மான் பவன். ராஜாக்கு ஏக சந்தோஷம். பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. உன்ன மாதிரி ஒரு உத்தமமான புருஷன் உண்டாப்பானாரா வந்தவன். அவனுக்கு அதோட சந்தோஷம். ஹிதமா சில காரியங்களை சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், எதை வேணாலும் பண்ணலாம். ஹிதமா சொல்லணும். குழந்தைகள்கிட்ட கூட ஹிதமா சொல்றதே, குழந்தை இதை பண்ணிடுறியாடா, பண்ணிடுவான். டே அதை பண்ணிட்டு வா அப்படின்னா, நான் ஏன் பண்ணோம், போயிட்டு வா அப்படின்வான். உன்ன மாதிரி உண்டாப்பா, எவ்வளவு தர்மாத்மா, எவ்வளவு பெரிய காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி கையெழுத்து கும்பிட்டானா ராஜா. நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டானா. அவர் சொன்னாராம், இந்த யாகத்தை நிறுத்தின. உடனே நிறுத்திட்டான்ட்டான். பாருங்க, தேவகுரு பிரகஸ்பதி சொல்றார், அவர் குரு கட்டளை தான் ஆடுவார். இதை பண்ண இதை அப்படின்ட்டு விடுவார். இந்த வந்தவர் பேர் தான் அஸ்தீகர்னு பேர். அவர் தான் ஞான சூரியன் சின்முத்திரையோட அவனுக்கு அனுகிரகம் பண்ணி அதை நிறுத்திட்டேன் அப்படின்னா. அந்த அஸ்தீகர் யாரு அப்படின்னா தான் நம்ம இந்த இடத்தினுடைய மகத்துவம் புரியும். என்ன காரணம் அப்படின்னா, ஜரத்காரு அப்படிங்கிறவர் பிரம்மாண்டத்துல எங்க வேணாலும் பிரதட்சணம் பண்ணுவார், எங்க வேணாலும் போவார். ஒரு சந்தர்ப்பத்துல கயா கஷேத்திரத்துக்கு போறத, கயா கஷேத்திரத்துல தலைகீழா நிறைய பேர் தொங்கிட்டு இருந்தாலும் அவளை பார்த்து கேட்டாலும், நீங்க எல்லாம் யாரு? அவ சொன்னாலாம், எங்களை யாருக்குமே தெரியாது, உனக்கு எப்படி தெரியுதுன்னு கேட்டாலாம். அதுதான் எனக்கும் தெரியல. இந்த தொங்கிட்டு இருக்கிறவா கேட்டாலும், நீ யாரு அப்படின்னா, என் பேர் ஜரத்காருன்னு பேரு. அப்படியா? அந்த ஜரத்காருவனுடைய வம்சத்துல உள்ளவா தான் நாங்கெல்லாம் மறிச்சு போய் இன்னும் நீ எங்களுக்கு தர்ப்பணம் பண்ணாதனால நாங்க அப்படி கரையறாம இருக்கோம். ஆஹா. உடனே அந்த ஜரத்காரு தனக்கு தர்மபத்தினிய தேடுறதுக்காக போறதே தான் நாகலோகத்துல அதே பேருடைய ஒரு ஸ்திரி ஜரத்காருன்னு அவளுக்கும் பேர். நித்தியம் சந்தியாவந்தனத்துல நாம இந்த பশ্চিம முகமா இருக்கிறதே நாம சொல்லுவோம். அந்த கன்னிகையை கைப்பிடிச்சார், தர்ப்பணம் பண்ணினா, அவெல்லாம் உத்தாரண ஆனா. அந்த அவருக்கு பிறந்தவாதான் அஸ்திகர். அவர் யார் அப்படின்னா, அந்த ஜரத்காரு நர்மதையினுடைய சகோதரி. அதனாலதான் சந்தியாவந்தனத்துல நர்மதைக்கும் ஜரத்காருவுக்கும் நமஸ்காரம். அப்படி அந்த ஜரத்காருவனுடைய விவாகம் நடந்த இடத்துல உட்கார்ந்து இருக்க. அஸ்தீகன் ஜனித்த இடத்துல உட்கார்ந்து இருக்க. இந்த சர்பயாகத்தை நிறுத்துறதுக்கு, தக்ஷகனை காப்பாத்துறதுக்கு, இவா பிறந்த இடத்துக்கு, சர்வலோகத்துக்கு போறதுக்கு உண்டான வழி, நாகலோகத்துக்கு உண்டான வழி நர்மதை ஆற்றங்கரையில இங்க இருக்கு. அதனால நர்மதைய நமஸ்காரம் பண்ணினால் விஷ ஜந்துக்களினால் நமக்கு எந்த விதமான உபவாதமோ ஹிம்சையோ இருக்காது. நர்மதாயை நமப்பிராதா, நர்மதாயை நமோனுசி, நமோஸ்து நர்மதே துப்யம் திராகிமாம் விஷ சர்பதா அப்படிங்கிறது. அப்பேற்பட்ட அந்த நர்மதைக்கு, அந்த நர்மதையினுடைய கரையில அவளுக்கு விவாகம் நடந்த இடம்தான் பர்வாணி. அந்த அஸ்தீகர் பிறந்த இடம்தான் இது. பாகவதம் தோன்றுவதற்கு காரணமான நமக்கு பிற்பாடு மகாபாரதம் ஜனமேஜயருக்கு தான் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் தான் சர்பயாகத்திலிருந்து ஆரம்பிக்கும். அப்படி மகாபாரதத்தினுடைய தோற்றுவாய் இது எல்லாத்துக்கும் காரணமான மகத்தான புண்ணிய பூமி. நீங்க வரத்தே நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கலாம். நாக படம் போட்ட கோவில்களை நிறைய பார்த்திருக்கலாம் இந்த பக்கத்துல. இங்க பஸ்ல இருந்து வெளியில பார்த்தேன்னா தெரியும். என்ன காரணம்? இங்க நாகலோகத்துல உள்ளவா அந்த நாகதேவதைய நாக பஞ்சமி அன்னைக்கு இங்க ஆராதனை பண்றா. இப்படி நாகலோகத்துக்கு வழி இருக்கக்கூடிய இடம் அந்த படித்துறை. நாம ஸ்நானம் பண்ற கட்டத்துக்கு எதிர்த்தா மாதிரி நாகேஸ்வர மகாதேவன் சன்னதி இருக்கிற இடத்துல நமஸ்காரம். நீங்க இந்த நதியை கடந்து அந்த பக்கம் போக முடியாது. நாகேஸ்வர மகாதேவ். அதுக்கு கீழே நாகலோகத்துக்கு வழி.
கீழே போனேன்னா அதல சுதல பாதாள ரஜாதலன்னு கீழே நாம போறதுக்கு இங்க வழி இருக்கு. அந்த இடத்துல நாளைக்கு காலையில நம்ம சங்கல்பம், நர்மதா நதி ஸ்நானம், அந்த இடத்துல பூஜை நமஸ்காரம், இதெல்லாம் எவ்வளவு பெரிய நமக்கு ஒரு அனுகிரகமாக்கி தரப்போறதுன்னா நர்மதா பரிக்கிரமால அதை அனுபவிக்கலாம். அப்பேற்பட்ட வசத்தியான இடத்துல இப்ப சாயந்தர நேரத்துல ஆனந்தமா பூஜை, லலிதா சகஸ்ரநாம பாராயணத்தோட அம்பாளுடைய அனுகிரகத்தினால மேல மேல ஒவ்வொரு படித்துறைக்கும் பேர்பட்ட சிறப்பு, ஒவ்வொரு தீர்த்தத்துக்கு அந்த இடத்துக்கு உண்டான மகத்துவம்னா அவ்வளவு பெரிய அளப்பரியது. பகவானுடைய அனுகிரகம் நர்மதையனுடைய ஒரு அனுகிரகமாக்கி தரணும்னு ஜெகன்மாதா நர்மதா தேவிய ஜரத்காருவ அஸ்தீகன ஜனமேஜய மகாராஜாவ பரீட்சித் மகாராஜாவ ஷமீக மகரிஷிய ஷமீகருடைய புத்திரன் ஸ்ருங்கி மகரிஷிய நமக்கெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அனுகிரகமாக்கி தந்த மார்க்கண்டேய புராணத்துல மார்க்கண்டேய மகரிஷிய வியாச பகவான எல்லாரையும் மானசீகமா நமஸ்காரம் பண்ணுவோம். ஹர ஹர நம பார்வதி பதஜே. தென்னாடுடைய சிவனே போற்றி. நர்மதே ஹர், நர்மதே ஹர், நர்மதே ஹர்.